பகவான் சொல்லணுங்கிறதுக்காக. இன்னும் மருத்துவ இந்த கொத்துக்கொடை கதை எதுக்கு அப்படின்னா, கொத்துக்கொடையை சுண்டல் பண்ணோம்னா முதல் நாளே ஊற போடணும், முடியாது, அது சரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு எண்ணெய் கடுகு எல்லாம் போடணும், அது சின்ன சின்ன அந்த தேங்காயை போடணும். இதெல்லாம் அந்த நாளில் சாப்பிட்றது இப்போ முடியாது. அந்த மாதிரி தேங்காயை போட்டு சாப்பிட்னா, தேங்காய் இருந்தால் கடிக்கிறது கஷ்டம், பலம்லாம் இல்லை. இப்போ அந்த தேங்காய் போடணும். அது மாதிரி இந்த சிறுபாயத்திலே ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், தௌலம், உபநயனம், உபாசனம், அக்னிஹோத்திரங்கிற கர்மாக்கள் மூலமாக இந்த அதில் ஊற வைக்கிறது தான் அந்த கர்மாக்களை பண்ணுறது. இந்த கொத்துக்கொள்ளையை ஊற வைக்கிற மாதிரி நம்முடைய மனசை இந்த நல்ல காரியங்களாம் பண்ணி பக்குவமாக பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஸ்நேகம்னா என்னைக்கு பேர். அந்த எண்ணெய் சேரணும்னா என்ன, உலகத்தை அன்போடு பார்க்கணும், ஜனங்கள்லாம் அன்போடு இருக்கணும். இந்த அனுஷ்டானம்னா வருது, அன்பு வேணும். அன்பு அதுக்கு மேலே அந்த வேகம் வச்சு அந்த சுண்டலை கலர்றால் அது மாதிரி சுலபமான காரியம். சப்தாகம் நவாகம்லாம் அதை கட்டப்பட்டு பண்ணினாக்க போக்கியமாக அந்த சுண்டலை அனுபவிக்கிற மாதிரி பகவானுடைய அனுபவம், அந்த கிருஷ்ணானுபவம் அந்த கிடைக்கிறது. அது அந்த தாத்பரியத்தை பகவான் சொல். நான் உடனே பெரிய மழை பெற்று வீடு திரும்பினார்கள். அதற்கு மேலே பகவானிடத்தில் குழந்தைகள்லாம் ராம ராமா மகாவீரியா கிருஷ்ணா துஷ்டபர்கணா ஏஷாவை வாசுதேக்ஷுன்னா தச்சாந்தியம் கர்த்தமர்கசா. என்னுடைய பலராமா, கிருஷ்ணா, இதுதான் எதுக்காக கடுமையான பசிடா, வயிற்றுல ஒரு கவலை அன்னம் கூட உடனே, அப்போ தான் சரியாக இருக்கும். நடு காட்டில் வந்து இப்போ பசிங்கிறல யாரா போடுறது அப்படின்னு பகவான் சொல்லிக்கிண்டு வியாஜம் பண்ணுறான். பக்தாயாக விப்ரபாரியாயாக பிரசீதம் இதம் அப்ரவீத். ஒரு பக்தையான பிரம்ம ஞபத்திக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய எண்ணம் பகவான் வந்து அப்போவே பக்குவமான நிலைமை அடைஞ்ச அந்த யஜ்ஞமத்திற்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஒரு வியாஜம் பண்ணுறான். இந்த மாதிரி பசினா என்ன கேட்டால் என்ன பண்ணுது, பகவான் இருக்கும்போது பசிங்கிற. இங்கேருந்து யாகம் நடக்கிறதுக்கு போங்க, அங்கே நானும் பலராமனும் வந்திருக்கோம், ஸ்னேகிதாளோடு வந்திருக்கோம், எனக்கு ஆகாரம் வேணும்னு கேளுங்கோ, அவள் கொடுப்பா சாப்பிடலாம் அப்படின்னு. குழந்தைகள்லாம் அப்படியே வந்து இவாட்ட சொல்லா தீட்சாட்டு அவள் காதில் வாங்கினும் காதில் வாங்காத மாதிரி அபிநயம் பண்ண. அபிநயம் அப்படின்னு பட்டதுன்னா காதில் வாங்காத மாதிரி அபிநயம் பண்ண, தெரியாமல். இந்த பிச்சைக்காரன் வந்தபொழுது இல்லைன்னு சொன்னால் அவன் 4 வீட்டுக்கு போவான், சொல்ல மாட்டான், போகணும்னு எதிர்ப்பான். என்ன உனக்கு ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கணுமோ இங்கே வைக்கணும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அது முடியல, நிமிஷம் இல்லை, வாங்கி போடுறோம், அங்கே தான் இருக்கேன் அடுத்த மாதம் அப்படின்னு இவ்வளோ திமிராக பேசுவோம். சிலபர் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு போ, இதுக்கு இவ்வளோ தான் ஒரு ரெக்கார்டு போட்டு பண்ணி வச்சுக்கணும், அதை ஒன்று அது மாதிரி இல்லைன்னு சொல்லப்போம், அதுக்கப்புறம் போக பாகும். அது மாதிரி இந்த வேதவித்துக்கள் இல்லைன்னு சொல்லாமல் சொல்ல இன்னும் சொல்ல ரொம்ப நேரம் இருந்து பார்த்தேன். அப்புறம் கஷ்டத்தோடு திரும்பினான் சுவாமிகிட்ட வந்து. சுவாமி சொன்னான், யஜ்ஞபத்திரிகள்கிட்ட போய் கேளுங்கோ, அவள் தேமையை உஷிதாக தியா, புத்தினாலே என்னுடைய சரணத்தில் மனசை வச்ச மகான்கள். அப்போ அவளை போய் கேட்டேன்னா உடனே கொடுப்பா, வச்சு சாப்பிடுவோம். உடனே யஜ்ஞபத்திரிகள் நமோ பவா நமோ போ விப்ரபத்னிபியா, யஜ்ஞபத்திரிகான உங்களுக்கு நமஸ்காரம் ஒன்று. ஸ்ரீ பகவான் வந்திருக்கான். இதா விதூரே சரதா கிருஷ்ணேன இகேஷிதா வயம் காஷ்டாரயன் ச கோபாலைஹி சராமோ துரமாகதா புக்ஷஸ்யான்னம் சானுகஸ்ய பிரதீயதாம். இதோ சம்ஸ்கிருதத்தில் இதான்னா இங்கே இந்த அந்த இதோன்னா இதோன்னு தமிழில் எழுதினாக்க இந்த வந்திருக்கான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் பலராமனோட அடியாரோடு கூட வந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப பசி, அவனுக்கும் அவனை சேர்ந்த பக்தாளுக்கும் அன்னம் கொடுக்கணும்.
உடனே 4 விதமான அன்னத்தை தயார் பண்ணிக்கிண்டு எல்லாரும் தடுத்தா கூட வரா. தடுக்க முடியாமல் ஒரு இங்கே வத்தி இருந்தாலும் ஏன்னா உள்ளே மாட்டுன்ட்டாள். அதனால் தமையன் பர்த்தா எல்லாரும் சேர்ந்து தடுக்கிற போது அவள் போக முடியல. அவள் யார் அப்படின்னு மகானான சுகர் சொல்கிறார். தத்ரைகா விதுஷா பர்த்தா, பகவானுடைய சுரூபத்தை கேட்டிருக்காள். ஆனால் நேராக பார்க்கல. இன்னும் பகவானுக்கு 6 வயசு. 6 வயசு பர்யந்தம் பகவானுடைய பெருமையை கேட்டிருக்காளே தவிர நேராக பார்த்ததில்லை. பகவானுடைய சந்நிதி போக முடியல. துக்கத்தில் தன்னுடைய பாபங்கள்லாம் பகவானை ஹிருதயத்தில் பார்த்ததுனால ஆனந்தத்தில் தன்னுடைய புண்ணியங்களாக சொல்லுது. அதனால் தத்ரைக்கா விதுஷா, ஏகான்னா சம்ஸ்கிருதத்தில் ஒருவள்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஏகானா நிருப்பமா, உபமானம் சொல்ல முடியாதவள்னு அர்த்தம். அவள் மாதிரி பகவானை தியானம் பண்ணி பகவான்கிட்ட போக முடியுங்கிற துக்கத்தில் உயிர் போகக்கூடிய அளவில் உயர்ந்த பக்தை அவள் உபமானம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறவள். தத்ரைகா விதுஷா பர்த்தா பகவந்தம் யசாஸ்வதம் ஹிருதாவுக்கிய விஜகம் தேகம் கர்மான பந்தனம். கர்மாதீனமான சரீரத்தை விட்டுவிட்டாள், மோட்சம் இருந்தாள். ஆனால் அந்த ஊர்க்காரா அவளை சேர்ந்தவாளான்னு சொல்லுவாள். இந்த அம்மாவை சேர்ந்தவாள், என்னுடைய நாத்து குழந்தைய கொண்டுட்டான் அப்படின்னு யஜ்வான்னு இருக்கு சொல்லியிருக்கேன். யஜ்வான்னா முறைப்படி யாகம் பண்ணவர்னு அர்த்தம். அந்த முறைப்படி யாகம் பண்ணணும்னு நிச்சயம் கண்டிப்பாக இருந்தாக்க கெட்ட பேர்லாம் வரும். அதனால் அவளை சேர்ந்தவாள்லாம் இப்படி கொண்டுட்டாமா. மகாத்மாவான இவர் ஒரு முறைப்படி யாகம் பண்ணி பற்றி எங்கேசார விட்டு அண்ணண்ட போகப்படாதுன்னு நினச்சதுனால தடுத்ததுனால என்னாச்சு, மோட்சம் நினைஞ்சிருக்காள். ஆனால் ஜனங்கள்லாம் எப்படி சொல்லுவோங்கிறத பார்க்கணும் கூட. அந்த நிலைமையில் வந்தவாள்லாம் வந்த யஜ்ஞவத்திகள்லாம் பகவானை பார்க்கணும். ஷியாமம் கிரண்ய பரிதிம் மாமலனி ஜபன்க தது பிரபநட்டபேஷம் அனோவிரதம்சே மிஞஸ்தகஸ்தம் இதரேட துனநமப்ஜம் கர்ணோத்பலாலக கபூர முகப்ஜாசம். பகவான் இந்த ஸ்லோகத்தில் சைதன்ய மகாபிரபு ரொம்ப ஈடுபட்டு வராங்க. இந்த ஸ்லோகத்தில் ஷியாமங்கிறத கேட்ட உடனே மயக்கம் வந்துடும் அவருக்கு. அடுத்த பதத்தை கேட்கறதுக்கான முடியாமல் இருப்பான். அப்பேற்பட்டவனுடைய ஹிருதய பரிபாகத்தை தெரிஞ்சுக்கொண்டு சிஷ்யாலாம் படிக்கிற பொழுது ஷியாமங்கிறத மனசுக்குள்ளே படித்து ஹிரண்ய பரிதிம் தான் சொன்னால் கேட்பாளாம். அப்பேற்பட்ட இடுப்பில் பீதாம்பரம் பிரகாசிக்க, பகவானுடைய மயிலத்தொகை சிரஸில் பிரகாசிக்க, கருணாகிரபிதமான கட்டாட்சம், கருணை வழிஞ்ச ஓட உத்தமமான கட்டாட்சத்தில் காதலில் கொண்டாடம் பிரகாசிக்க, பரமாத்மா ஒரு கையை ஸ்ரீதாமாங்கிற தன்னுடைய தோழனுடைய தோளில் போட்டுருக்க பகவானுடைய ஸ்வரூபத்தை கண்குள்ள பார்க்குறார். வந்தவாள்லாம் பகவான் நீங்களாம் திரும்பி போவோன்னாள். திரும்பி போனால் அவள் சேர்த்துக்க மாட்டாளே அப்படின்னு கெஞ்சிற பொழுது பகவான் அவளுடைய மனசு தெரிந்தும் சேர்த்துப்பா, சரி போங்க. அதோடு கூட தெய்வாபி அனுபவம். அதாவது மனுஷால் சேர்த்துக்கலாம், தேவதைகளை ஒத்துக்கணுமே. தெய்வாபி அனுபவம். தேவதைகள் கூட நீங்கள் வழியில் போனதுனால எங்கேயும் சாலை விட்டு போனதுனால கர்மாவுக்கு லோபம் வந்துட்டு அப்படின்னு சொல்ல மாட்டார். சரியாயிடுச்சு. பகவான் தெய்வாபி அனுபவம். தேவதைகளே ஒத்துக்கிறாங்க போது மனுஷா ஒத்துக்குவாங்க. ஏந்துக்கணும். இப்போ இங்கே திரும்ப அதே 4 விதமான அர்த்தத்தையும் பகவான்கிட்ட வச்சார். பகவான் குழந்தைகளான தன்னுடைய பக்தாளுக்கு போட்டு விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டான். பகவான் தான் சாப்பிட்டாரான். முதல்ல குழந்தைகளுக்கு போட்டு தான் அதுக்கு பிறகு அமுது கண்டான். அந்த ஏவம் நீலா நலோகம் நலோகம் அனுசீலையன் சதுர்ஜன ஆசையித்வா சுயந்த தானும் சாப்பிட்டான். அந்த குழந்தைகள் தான் முக்கியம். அந்த குருவாயூரப்பனுக்கு பக்தாளுக்கு போஜனம்னுக்கு தான் முக்கியம்னு வச்சுன்னு பகவானுக்கு முன்னால் நைவேத்தியத்துக்கு முன்னால் பிராமணனுக்கு அஸ்தோதகம் போட்டுருந்ததா ஒரு காலத்தில். அதெல்லாம் மாறுபடுத்து. அதாவது பிரம்மண தேவனா பகவான் அவளுக்கு வந்து அஸ்தோதகம் போட்டால் தான் அங்கே பகவானுக்கு நைவேத்தியம். அப்படி தானும் சாப்பிட்டான். இந்த
தீட்சித பத்திரிகள்லாம் திரும்பி வந்தாள். தீட்சிதாள் அவளை ஏற்றுக்கொண்டோம். எப்படி நினைச்சா வருத்தப்பட்டாளா, நாம் இவ்வளோ படித்தும் பகவானுடைய தத்துவத்தை தெரியாமல் இருந்தோமே, ஏமாந்து போட்டோமேனு வருத்தப்படுறாள். ஒன்று நினைக்கும் இந்த இடத்துல சில பேர் இந்த பக்தி மார்க்கம் போகிறோம் அனுஷ்டானம் பண்ணாம் அப்படின்னு நினைச்ச சில பேர் இந்த இடத்த அந்த தீட்சிதாலையும் மகான்களையும் குறைச்சி பேசுவாள். ரொம்ப அதுக்கு பாட்டெல்லாம் இட்ட கட்டி பாடுவாள். மகாத்மாவான கிருஷ்ணன் அந்த மாதிரி காரியம் பண்ணுவாங்க. இந்த கதையானது பக்தி மார்க்கத்தினுடைய சிறப்பையும் அந்த கர்மானுஷ்டத்தான கட்டத்தையும் சொல்கிறதுக்காக வந்த சரித்திரம். பகவானுடைய ஆజ్ఞையினால் பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானத்தை பண்ணக்கூடிய தீட்சிதால் வையறதுக்காக ஏற்பட்ட சரித்திரம். அதாவது கர்மானுஷ்டானங்கிறது எப்படி, கர்மானுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தி வரணும்னு சொல்லுவாள். இந்த சித்தத்தி வந்து பகவான் அனுப்பிறான். இதுபோல் ஒரு கட்ட வண்டியில் கிருஷ்ணாபுரிலேருந்து மதராஸுக்கு வர முடியும். 5-6 நாள் 10 நாள் ஆகும். அது ட்ரெயினில் வந்தால் 6 ஹவர்ஸில் வந்துடும். அப்படிமா ஏரோப்ளேன் வந்தால் 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் வரலாம்னு சொல்லலாம். அது மாதிரி பக்தி மார்க்கத்தில் பகவானை பார்க்குறதுங்கிறது ஏரோப்ளேனில் பகவானை பார்க்குறான், இடத்துக்கு போகிற மாதிரி. ஆனால் ஏரோப்ளேன்னா ரொம்ப கட்டம் இல்லையா, அது கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுருந்தா உயிருக்கே ஆபத்து. திரும்பி மீள முடியா பார்க்க முடியா. உயிர் இருந்தது 5 பேர் உயிரோடு இருந்தார், 50 பேர் போட்டாமோ அந்த மாதிரி சொல்லுறதுக்கு இல்லை. யாருக்காச்சுன்னா எல்லாரும் தான் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி பக்தி மார்க்கத்தில் நேர மனசுனால் பண்ணுறதுங்கிறத ஒத்துக்கும் பக்தி மார்க்கம். அதனால் நான் இப்போ மனசில் வச்சுருந்தேன், நான் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருக்கார், நான் மனசில் வச்சுருந்தேன் பாருங்களா அப்படின்னு மனசுலேயே அழுத்துவாங்க ஒன்றும். அது மாதிரி அக்னிஹோத்திரத்தை மனசான பண்ணின்னு அதனால் வழிக்காக இருந்து உதித்தே ஜுகோதி அனுதித்தே ஜுகோதின்னு உதயமாச்சா அது உதயமாகலையோ அந்த மாதிரி பார்த்துக்கிண்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அக்னிஹோத்திரத்தை பண்ணணும். அது கட்டப்பட்டு பண்ணணும். அதனால் நேர பண்ணணும், மனசுனால பண்ண முடியாது. அந்த அக்னிஹோத்தாதி காரணங்கள்லாம் கட்டப்பட்டு பண்ணக்கூடியது. அதனால் அகங்காரம் முடியாது. இது மனசுனால பண்ணுறேன்னுட்டும் அகங்காரத்தை காமிக்கலாம். அகங்காரத்தினால என்ன ஆகும், 50 வருஷமாக நான் வந்து இந்த ராதா கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கருவம் 50 வருஷம் பண்ணுறான். அதுக்காக 50ஆம் வருஷம் ஆண்டு விழா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் இருக்கிறது அனுஷ்டானம். அந்த பக்தி மார்க்கத்தில் அகங்காரம் சாதாரணமாக வந்துடும். அது என்ன சுலபமாக இருக்கிறதுனால சுலபமான வழியை பின்பற்றி இவன் அகங்காரத்தை காமிப்பான். இந்த பக்தி மார்க்கத்தில் வர்றது சீக்கிரம் வருதுங்கிறதுனால அந்த பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவன் அகங்காரம் மமக்காரத்தை இல்லாமல் பஜனை பண்ணணும். ஆனால் ஆபத்து கட்டங்கள்லாம் ஜாஸ்தி. அதில் கர்மானுஷ்டானத்தை சிரமப்பட்டு பண்ணுறதுனால கர்வம் இதில் முதலிய கட்டங்கள்லாம் வராது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவருக்கு நிச்சயம் வரப்படும். கர்மானுஷ்டானம் பண்ணுறவா நல்ல காரியம் தானே பண்ணுறா, அவள் ஒரு நாள் க்ஷேமத்தை அடைவா. இவன் பக்தி மார்க்கத்தில் செய்ய வேண்டிய காரியம் செய்யாத மாதிரி செய்யாத போல் நடந்து, ஆனால் செஞ்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறவன் கர்மாவை பண்ணாதனால வீணாக போடுவன். இந்த உண்மைகள்லாம் புரிந்து பகவானுடைய கர்மானுஷ்டானத்தையும் பக்தி மார்க்கத்தையும் புரிந்து கொண்டு நடந்துக்கிறதுக்காக ஏற்பட்ட சரித்திரம்னு, கர்மானுஷ்டானத்தை குறைக்கிறதுக்காக வந்த சரித்திரம் இல்லைன்னு தெரிந்து கொண்டு யஜ்ஞத்தை எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ண புண்ணிய சரித்திரம் வந்தோம். இப்போ ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாச நாராயண வாசுதேவ நாராயணானந்த ஹரே நிருசிம்ஹாம் பிரஹ்லாதவாதாஹர ஹே கிருபாளோ ஜிக்வே சதா ஏவம் பஜசுந்தராணி நாமானி கிருஷ்ணஸ்ய மனோகராணி
समस्त भक्तार्ति विनाशनानि गोविंद दामोदर माधवेति गोपिका जीवनस्मरणं जानकी जीवनस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः पीताम्बरं करविराजशङ्खचक्रकौमोदकी सरिजं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दरमन्दहासं मातालेशम् अनिशं विभावयामि आत्मारामाश्च मुनयः निर्गन्सा अपि गुरुक्रमे कुर्वन्ति अहैतुकीं भक्तिं नित्सम्भूतगणो हरिः हरेर्गुणाक्षिप्तमतिः भगवान् मदरायणिः अधिगात् मादाख्यानं नित्यं विष्णुजनप्रियः योऽन्तः प्रविश्य मम वाचममृतां सञ्जीवयति अखिलशक्तिधरः सुधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् अपेक्षणार्थं क्रयन्ते त्वाम् आप्लावयन्तं विशतैर्मयूखैः वाचां प्रवाहे अनिवार्यैस्ते मन्दाकिनीं मन्दयितं क्षमन्ते अद्वैतार्णवपूर्णचन्द्रम् अभिधापद्माटपे भास्करं विद्वत्कोटिसमर्थिताङ्घ्रिगुणं प्रद्वेषकक्षां हृद्याभिद्यसमुत्तवेदपठन प्रोद्यद्विवेकालयं स्विद्यद्वागमलं परात्परगुणं श्रीशङ्करं भजे बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यम् आक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. ஸ்ரீகிருஷ்ணன் யஜ்ஞபத்னியுள்ள ஒரு யஜ்ஞபத்னி நல்ல பக்குவம் அடைந்ததுனால அதே நேரத்தில் அந்த அம்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினச்சி யஜ்ஞபத்னி அனுகிரகங்கிற வாயிலாக பரமாத்மா அனுகிரகம் பண்ண விருந்தம் போடுகிறது. அதற்கு மேலே பகவான் இந்த சம்ஹாரங்கள்லாம் எதற்குன்னு அப்பாவை கேட்டார். நந்தகோபால் இந்திரன் மழையை கொடுக்குறான், அவனுக்காக வருடத்துக்கு ஒரு தடவை பள்ளையம் போடணும். பரமாத்மா இந்த யாகத்தை தடுப்பதற்காக யுக்திவாதம் பேசுகிறான். யுக்திவாதம் பகவத்கீதை பண்ணப்படாது, ஆனால் காரணமாக பண்ணுறார் யுக்திவாதம். இந்திரன் ஒன்று மழை கொடுக்கல, அப்படியானா காட்டில் உள்ள மரங்கள்லாம் இந்திரனுக்கு என்ன பள்ளம் கொடுக்கறது, கடுமையான மழை அங்கே பொழியிறது, கர்மா தான் காரணம், இதெல்லாம் உழைப்புன்னு முன்னு இந்திரனெலாம் சொல்கிறானே. அந்த யுக்திவாதத்தை சொல்லி பிரபு அதை தடுத்தார். நல்ல காரியம் செய்யணும்னா வேதவித்துக்களை ஆராதிக்கலாம், அக்னி பகவானை ஆராதிக்கலாம், இந்த கோவர்தமனையை பூஜிக்கலாம் என்று பகவான் சொல்லும்பொழுது பகவான் திருவுள்ளம் எதுவோ அதன்படி தான் லோகத்தில் இருக்கவாளான் இருப்பார். ஆனால் காலாத்மா பகவதா சக்கதர்ப்பம் நிகாம்தான் இந்தனுடைய அகங்காரத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி சொன்ன உடனே எல்லா ஜனங்களும் ஏக மனசாக ஒத்துண்டார். உடனே அக்னி பகவானுக்கு ஆராதனை பண்ணி வேதவித்துக்களை ஆராதனை பண்ணி பிறகு கோவர்தமனைக்கு பழையம் படுற பொழுது பகவான் அந்த கோவர்தனோபையாருந்து சாப்பிட்ற பொழுது சைலோஸ்மீதி புருவன் பூரிபரிம் ஆதது மகத்பு பெரிய ரூபம் எடுத்துக்கொண்டு பகவான் கோவர்தன ரூபையாருந்து பழையத்தை சாப்பிட்றான். சாப்பிட்ற பொழுது பேஷண்ட் சாப்பிட்றான். இந்த தேங்குழன்னா இருக்குது, இந்த முறுக்குன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். பார்த்தீங்களா, பிரத்யக்ஷ தெய்வம் கோவர்தனை அதை மதிக்காமல் எங்கேயோ இந்திரனா அவனுக்கா பழைய முறையில் அப்படின்னு பகவான் சொல்கிறான். அதாவது என்னென்னா, இந்த கலிகாலத்தில்
இந்த மாதிரி விபூதியில் பிள்ளையார் வரார், அவனு ஹேமச்சந்திரமல்ல ஆஞ்சநேயர் வரார் அப்படின்னு சொல்கிறானே, இந்த மாதிரி காண்பிச்சு இந்த மிருக்களில் அபிமானம் வச்சு போடப்படான் ஏமாத்தின உலகத்தை. அந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடாங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் அதை செய்து காமிக்கிறார். இது வர பிரத்யட்சமான இந்த மலை பேசுறது சாப்பிட்றது அதை கவனிக்காமல் இருந்தமே அப்படின்னு ஆஹா சரி பிரச்சனை பண்ணுங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தானும் அவளோட பிரச்சனை பண்ணி கோர்தவனைக்கு நமஸ்காரம். தஸ்மை நமோ பிரஜனை சா சக்கரே ஆத்மனாத்மை. கோர்தவனைய பூஜை பண்ணி பிரச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் போகிறபொழுது இந்த பாருங்கோ, கோர்தவனையை நாம் பூஜை பண்ணியிருக்கோம். இந்திரன் ஏதாவது இளைஞர் பண்ணாலும் மலைக்கும் இந்திரனுக்கும் ஆகாது. அதனால் அந்த இந்திரன் பண்ணக்கூடிய இடைஞ்சலை தடுத்து விடுவார். இது அப்படி பகவான் சொன்னோடனே ரொம்ப சந்தோஷத்தில் அவவா இங்கத்துக்கு போனான். அதற்கு பிறகு கடும் மழை இந்திரன் பொழிவிக்கிறான். அதாவது 7 கால பழைய கால மேகங்களுக்கு இந்த கோகுலத்தில் மட்டும் மழை பொழிய வேண்டும்னு உத்தரவிட்டான். தூண் மாதிரி ஒவ்வொரு தாரையும் விழாது. எங்கள் எங்கே போனாலும் அந்த மழை இருக்குது. அதனால் பசுபானாம் மண்டலே தண்டியமானி, எங்கே போனாலும் அந்த கட்டத்தை அனுபவிக்க முடியும். நீ காப்பாற்றணும்னு சுவாமி காலவன் வேபவானா பகவதா பாதம் மூலம் வாய் பகவானுடைய திருவிடங்கிட்ட வந்து விழுந்தார். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா சொன்னாத்சம் கோகுலம் பிரபோ. கிருஷ்ணா கிருஷ்ணா, ஒன்றை ரட்சகனாக கொண்டது இந்த கோகுலம். இந்த கோகுலத்துக்கு இந்த ஆபத்தை நீ காப்பாற்றணும், விளக்கணும், நாங்கள் க்ஷேமத்தை. பகவான் ஜனங்கள்லாம் வியாழக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், சஷ்டி விரதம்னு 1000 விரதம் வச்சுக்கிறா. நான் ஒரே விரதம் வச்சுருக்கேன். என்னது? தஸ்மாத் மச்சரணம் கோட்டம் மன்னாத்சம் மத் பரிகிரகம் கோபாயே சுவாத்மயோகேன விரதம். அந்த ஜனங்களை காப்பாற்றுறது எப்போ? அவள் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணால் போகிறோம், ஒரு தடவை உனக்கு சேர்ந்தவன் என்று சொன்னால் போகிறோம். இதே காய்கமான பருவத்தை விட திருக்கோயில் முன்னால் வந்தால் போகிறோம். அவனுக்கு காலத்தையும் நேரத்தையும் இந்த ஆபத்து வராமல் காப்பாற்றுறேன்னு ஒரு விரதம் வச்சுருக்கேன். அந்த விரதத்தை நான் எப்போதும் காப்பாற்றுவேன் சொல்லிக்கொண்டு இடது சுண்டு வரலால் அந்த கோவர்தமனையை அனாசமாக தூக்கி வச்சுக்கொண்டு குழந்தைகள் எப்படி நாய்க்குடையை தூக்குமோ அப்படி தூக்கிக்கொண்டு வந்து இதில் சேர்ந்து பகவானுடைய மகிமையை சீதாதேவியினத்தை ஆஞ்சநேயர் சொல்கிறபோது பாகுச்சாஜாம் அவஷ்டப்தா எஸ்ய லோகோ மகாத்மனா, எவனுடைய கை நிழலில் உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கும்னு. அந்த மாதிரி இந்த கோவர்தனை குடையாக படித்து ஜனங்களை நிழலில் வர முடியாது சொல்கிறோம். இந்த கோவர்தனை கையை விட்டு விழுந்துரும்னு பயப்பட வேண்டாம். நத்ரா சகாயவக்காரியா மத்தியஸ்தாத்ரி பாதி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டார். அந்த வந்து க்ஷுத்மிதாம் சுகாபேக்ஷாம் ஹித்வாதைவாதிபிகி வீக்ஷமானோதாபத்தின் சப்தாகம் நாச்சரத்துறார். 7 தினங்கள் கொட்டுன்னு மழை பெய்யுது. கொஞ்சம் கூட பசியோ தாகமோ ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க வேண்டிய அவஸ்தையோ எந்த விதமான கட்டமும் ஜனங்களுக்கு இல்லையா. நல்லா கவனிக்கணும். கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் கவனித்து பார்த்தா தான் தப்பு. பூர்வத்துக்கு யஜ்ஞமத்தின் காரணம் பண்ணுற பொழுது பையங்கள்லாம் பசியிருந்து காட்டாங்க. அதே பையங்கள் அதே கிருஷ்ணன் இங்கே இருக்கா. இப்போ பசி தாகத்தினால கஷ்டமே இல்லைங்கிற. இதுக்கு ஒன்றா யாராக இருந்தாலும் நீ தான் கிருஷ்ணன் இருக்கிறான். அதாவது கிருஷ்ண சங்கல்பத்தினால பசி தாகம் இல்லாமல் இருக்கும். அவனுடைய சங்கல்பத்தினால பசி தாகம் இருக்கும். அதாவது ஒரு இடத்துல
ரொம்ப சௌகரியமாக ஒரு தீர்த்தம் கூட சாப்பிடாமல் பாராயணம் பண்ணுவான். இன்னொரு இடத்துல 1/2 மணிக்கு 1 மணிக்கு ஒரு தினம் பானங்களை சாப்பிடக்கொண்டு இதே ஜனங்கள்லாம் அவர் கேலன் டீ சாப்பிடுவார், கேலன் காஃபி சாப்பிடுவார். இப்படி பம்போட்டுதான். அதான் மகாத்மா தீக்ஷாட்ட தனோத்சவங்களால் உபன்யாசம் பண்ணுற பொழுது அவர் தன் கிரகத்திலேருந்து தான் பால் கொண்டு வர்றார். அதை சாப்பிட்டுன்னு இருக்கார். யாரோ ஒருத்தன் நட்டை இது போட்டு நீங்கள் இத்தனை தடவை பால் சாப்பிட்றீங்க. அந்த மகான் கட்டப்பட்டு சொன்னார். அப்போ எங்களுக்கெல்லாம் சாப்பிடுவார். அந்த பாலை நான் கொண்டு வரேன், எத்தனை சாப்பிட்றேன்னு அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டு சொன்னார். அவருக்கு நேர பார்த்துருக்கிறான், ரத்தமாக ஆயிருப்பார். அந்த உடம்பு அசௌகரியத்தினால நேர பால் சாப்பிடாமல் உபன்யாசம்னா ரத்தத்தை கேட்கணும். அதுக்காக 1/2 மணிக்கு வந்து சாப்பிடுவார். இது அசத்துக்கு இந்த மாதிரி எத்தனை தடவை சாப்பிட்றீர்கள் அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லணும். அதாவது பகவானுடைய அபிப்பிராயம் இல்லாட்டால் நிமிஷம் பால் சாப்பிட முடியாது வந்துடும். அதனால் நான் பால் சாப்பிட்றேன் ஒரு இது இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாக்க அதை பகவான் அந்த அகங்காரத்தை நிமிஷத்தில் போக்கிடும். கிருத்தத்தான் சுக்காபேக்ஷான். இது பசிதாசம் இல்லாமல் 7 நாள் பார்த்துட்டே இருக்கா பகவான். பகவானை பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னால் கோபர்கள் பூர்வ கதையில் யஜ்ஞமத்தியம் பண்ணுறபோது பகவானை பார்த்துன்னா இருந்தா. ஆனால் பசி இருந்தது, தாகம் இருந்தது. இதை கவனிக்கணும். அவன் நினைப்பு இருந்தால் பசி இருக்கும், தாகம் இருக்கும். அவன் நினைப்பு இல்லாட்டா பசி தாகம் இல்லாமல் கஷ்டப்படுவான். அது மாதிரி கிருஷ்ணனுடைய பக்தாள் இப்படி இருப்பாள்னு நினச்சி ஜனங்கள் தப்பாக பேசுறது நியாயம் இல்லைன்னு கேட்கும். ரிலாக்ஸு படுத்துக்கு வேண்டாமா, தூங்க வேண்டாமா இன்னும் சொல்லுவில்ல. தூங்காமல் படுத்துக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்காமல் 7 நாள் நின்றுண்டே இருக்காளானார். கிருத்துர்யதாம் சுகாவேக்ஷாம் ஹித்வா தைஹி வஜவாதி வைக்ஷமானோ தாவத்தின் சப்தாகம் நாச்சர்த்தார். 7 நாள் பிறகு மழை என்ன பிறகு மழை என்னதே ஒத்துருக்க முடியாது. இப்போ இருக்கிற ஊர்கள்லாம் கட்டுற போது மழை பெஞ்சது வெளியில் இருக்கிறது வெளியில் வந்தால் தான் தெரியும். ஆற்றுக்குள்ளே இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. அப்படி கட்டுறோம். அது மாதிரி பகவான் தான் மழை இன்னொருத்து அவாவா சொஸ்தானம் போங்கன்னு அவா போன பிறகு மாடுகள்லாம் அட்சணம் போன பிறகு மகாத்மான் ஸ்ரீகிருஷ்ணன் பூர்வம் எப்படி இருந்தோ அப்படி கோவர்தமனைய சிரமம் இல்லாமல் வச்சாரான். உடனே ஜனங்கள்லாம் கடுமையான மழை. இவ்வளவு மழையும் இருக்கும்பொழுது நம்முடைய குழந்தைகள் மாடுகள் கன்றுகள் எல்லாம் சேமமாக இருக்கிறது கிருஷ்ணனால தான். அதில் கோபர்களான பெரியவர்கள்லாம் நந்தகோபர்கிட்ட உன் பையனுடைய ஜாதகத்தை கொண்டாடுற இதுக்காக 7 வயசுங்க 7 நாள் கோவர்தமனைய கொடையாக பிடிச்சுன்னு இருக்கக்கூடிய காரியம் இங்கே. அதனால் பிள்ளையினுடைய ஜாதகத்தை கொண்டார். மகாயோகியாக இருந்திருக்கணும் பூர்வத்தில் அப்படின்னு சொல்கிறார். மகாத்மாவான கர்காச்சாரியார் நாமகரண மகோத்சவத்துக்கு வந்து பகவானுடைய மகிமையை மகா யோகேஸ்வரீஸ்வரன் அவன் 7 நாள் அந்த மனையை தூக்கி ஆச்சரியம் இல்லைங்கிற விஷயத்தை சொன்னான். உன்னை ஜனங்கள்லாம் பகவானை இப்போ மலையை பரட்டியும் லோகத்தில் மலையை பரட்டி மலையை தூக்கி 7 நாள் எங்களை காப்பாற்றினேன். இந்த கிருபை எங்கள் விஷயத்தில் எப்போதும் இருக்கும். பிரார்த்தனை பண்ணா எல்லா ஜனமும் ஒருமிக்க தேவே பருஷதி யஜ்ஞமிப்ரபருஷ வஜ்ராஸ்மபருஷி செய்தற்பால பசுஸ்திரி ஆத்மசரணம் நிருட்வா அனுகம்பி உத்ஸ்மயன் உத்பாட்டீகரேண க்ஷீரம் அவலஹ லோச்சிலிந்தம் யதா பிபத் கோட்டமபாத் மகேந்திரவதபித் பிரியான்ன இந்திரோ கவாம். ஜனங்களாம் இப்படி வேண்டி பிரார்த்திக்கணும். அதற்கு பிறகு இந்திரன் கிரீட்டம் போட முடியாத பகவான் நமஸ்காரம். காமதேனு பிரம்மாட்ட தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றின பகவானை நன்றி செலவுக்கு
பிரம்மாவுடைய ஆக்கியினால காமதேனு வந்திருக்கார். காமதேனு முன்னிட்டு இந்திரன் தெரியாமல் நமஸ்காரம் பண்ணி தான் யாருன்னு விண்ணப்பித்திற்காக இந்திரன் நமஸ்காரம் பண்ணுறேன். இதோ இந்திரன் தான். அதாவது வெக்கப்படுறார் ரொம்ப. மாடுகளையும் கன்றுகளையும் குழந்தைகளையும் இந்திக்கிற எண்ணத்தோடு கூட 7 நாள் கடுமையான மழை பெஞ்சினு பகவான் மலையை தாங்கி கொடையாக இந்த உலகையும் காப்பாற்றி கொடுத்தானேன்னு நினச்சி வெட்கப்பட்டு